வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாயபிம்பம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தன் ஹீரோ கிட்ட பொண்ணுங்களை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கான். இதனால் ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கே பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் அப்படின்ற தப்பான கோணத்திலேயே பார்க்குறாரு. இப்படி ஒரு தருணத்தில் ஹீரோயினை பார்த்து பழக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தப்பான கோணத்திலேயே தான் பழக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த விளைவுகளெல்லாம் என்னென்ன, அவங்க 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னாச்சு என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோவுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில் வர சின்ன சின்ன காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நடிச்சிருந்த எல்லாருமே நியூ ஃபேஸஸாக இருந்தாலும் அது எங்கேயுமே தெரியாத மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் சீன் வரும்போது நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சீன் வரும். அது ரொம்பவே அருமையாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது நல்லா இருந்தது. ஃபைனலாக கிளைமேக்ஸை கொண்டு போய் முடித்த விதமும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே ஒரு லேக் நமக்கு ஃபீல் ஆகத்தான் செய்யுது. ஹீரோ பொண்ணுங்கக்கிட்ட ஒரு தப்பான நோக்கத்தில் பழகணும் அப்படின்றதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு செய்கிற சில விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே அது தேவையில்லாமல் இழுத்துட்டாங்களோ, அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டீசெண்டான வாட்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.